ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருத்து. பெரிய ஏற்றமான காலமாக இப்போ போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே சனி பகவான் எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியும் மிகப்பெரிய அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. இந்த பார்த்தா உங்களுக்கு சப்தமத்தில் வரக்கூடிய வாய்ப்பு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிகமான பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. திருமணத்துக்கு ஒரு நாளாக பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை, தடைப்பட்டுட்டே இருந்த வாழ்க்கை இப்போ நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் இடம் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். அதனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். சனி ஏற்கனவே இருக்கார். இவ்வளோ நாளாக எடுத்த புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தது. அந்த தடங்களும் நீங்கி இந்த வாட்டி பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சொந்த தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர எள்ளு, அதை தவிர இந்த தாறு இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மண், கருநில மண், அதை தவிர எர்த் மைனிங்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றியில் போய் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செய்யக்கூடிய தொழிலில், சொந்த தொழிலில், அதாவது கன்சல்டன்சியாக இருக்கலாம், இல்லை இதில் லா அண்ட் ஆர்டரில் இருக்கலாம், கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, சட்டத்திட்டங்களில் மன்னிச்சு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரும். திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேனால் காது சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்ததேயானால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் சில நாட்கள், அதாவது சில காலகட்டங்கள் உங்களுடைய ராசியில் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கார் ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நிச்சயமாக நடத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்ப ஆளுக்கு இப்போ திருமணம் இவ்வளோ நாளாக தட்டு போயிட்டே இருந்தது, இப்போ நடத்தி கொள்வது மிகவும் ஏற்றம்.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அது தவிர அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் போட்டுன்னு வாங்க, நெய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது தீபம் ஏற்றுறதுக்கு சதுர்த்திக்கு விநாயகருக்கு வந்து ஒரு இது சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வியாழக்கிழமை சாத்திட்டு வாங்கும். மூக்கு கடலை வந்து கொடுத்துட்டு வாங்கும், அதாவது சுண்டலுக்குன்னு. உங்களால் முடிஞ்சதுன்னா தக்கோலம்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது குருவினுடைய கோவில், குருக்குன்னு பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடியது. இந்த தக்கோலம் போயிட்டு வாங்க. தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை, இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையும்.